லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கெயினுக்கு பே பண்ணணும். நாங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறோம், எங்களுக்கு ரிட்டனே ரொம்ப கம்மியாக இருக்குது, 7-8% இருக்குது. அதில் இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ண முடியல. ஆனால் ஜஸ்ட் பிகாஸ் நாங்கள் 30% டேக்ஸ் ஸ்லாபில் இருப்போம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அந்த கொஞ்சோண்டு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கே 30% அப்படின்னா திஸ் இஸ் நாட் ஃபேர். நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டை ஏன் பண்ணுற, எதுக்கு பண்ணுற, அதை கொஷின் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. கொஷின் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நாளைக்கு இந்த 15லேருந்து 20 இன்க்ரீஸ் ஆனதுனால அட்லீஸ்ட் வந்து ஒரு 20-25 பேர் பயப்படுவாங்க. அப்படிங்கும்போது பீப்புள் இன்ஸ்டெட் ஆஃப் in a trading mode they can move to the investment mode. அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பால் விலை வந்து லிட்டர் வந்து 30 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னென்னா இந்த 30 ரூபா வந்து ஒரு 2 வருஷமாக 30 ரூபாய் தான் இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் விலை ஏற்றணும் இல்லையா? ஒரு சமயத்தில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ 30 வந்து 35 அப்படின்னோடனே உடனே எல்லாம் ஊன்னு எல்லாம் கற்றுவாங்க. இன்றைக்கி யாராவது பால் விலையை பற்றி யாராவது பேசுகிறாங்களே? ஸோ இப்போ நடந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரையும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னதுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அப்புறம் அந்த பணத்தை ரிடம்ஷன் பண்ணுறோம், ரீடீம் பண்ணுறோம். இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட காலம் அது வந்து 1 இயரா 1 இயருக்கு மேலேயா. 1 இயருக்கு கீழே அப்படின்னா தட் இஸ் கால்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதுக்கு 15% வந்து நம்ம அந்த கெயினுக்கு பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, 10 மாதம் தான் இருக்குது, உங்களுக்கு வந்து 12 லட்ச ரூபா கிடைச்சிருக்குன்னா அந்த அங்கே எல்லா மணியும் எடுத்திங்கன்னா அந்த 2 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து 15% பே பண்ணணும். இதுதான் வந்து ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம் அப்படின்னா 1 இயருக்கு மேலே எத்தனை வருஷம் இருந்தாலும் அப்போ வெறும் 10% தான். நம்பர் 1. நம்பர் 2, எவ்ரி இயர் ஃபஸ்ட்டு 1 லட்ச ரூபாய்க்கு எந்த டேக்ஸும் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி சொன்ன அதே எக்ஸாம்பிள் மாதிரி 1 இயருக்கு முன்னாடி போட்டிருக்கீங்க 10 லட்சம், இப்போ 12 லட்ச ரூபா அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் கிடையாது. ரிமைனிங் 1 லேக்குக்கு 10% அப்படின்னா 10,000 ரூபா மட்டும் பே பண்ணலாம். இப்போ வந்து என்னென்னா நிறைய பேர் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி இதில் வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறோம், எங்களுக்கு ரிட்டனே ரொம்ப கம்மியாக இருக்குது, 7-8% இருக்குது, அதில் இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ண முடியல. ஆனால் ஜஸ்ட் பிகாஸ் நாங்கள் 30% டேக்ஸ் ஸ்லாபில் இருக்கோம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து 30% அந்த கொஞ்சோண்டு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கே 30% அப்படின்னதுன்னா திஸ் இஸ் நாட் ஃபேர். ஸோ நான் வந்து 10 லட்சம் போட்டிருக்கேன், எனக்கு வந்து 7%, 8%, லெட்டஸை 8% கொடுக்குறதா வச்சுக்கலாம். அப்போ 80,000 கிடைக்குது. 80,000ல் 30%னா உங்களுக்கு 24,000 ரூபா அவுட். பாக்கி இருக்கக்கூடிய 56%, அதாவது 5.6 தான் எனக்கு எஃபெக்டிவாக வருது. வேறஸ் நீங்கள் வந்து அவங்களுக்கு லாங் டேர்முக்கு வந்து அவங்க ஏற்கனவே நல்ல ரிட்டர்ன் எடுத்துக்கிறாங்க, அதே சமயத்தில் அவங்களுக்கு வெறும் 10% தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாகவே எல்லாருமே ஃபீல் பண்ண ஒரு விஷயம். இப்போ வந்து என்னென்னா ஓவர் பீரியட் வந்து என்னென்னா இது ரெண்டுத்தையும் அவங்க வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணணும். இப்போ இந்த 30% திருப்பி 20% அப்படின்னு கம்மி பண்ணாங்க அப்படின்னதுன்னா அவங்களுக்கு வந்து நிறைய லாஸ். மோரோவர் என்னென்னா இன்றைக்கி பேங்க்கில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து 200 லட்சம் கோடி. ஸோ அவ்வளவு இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்க மாட்டாங்க, ஆனால் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிங்கும்போது கவர்மெண்ட்டுக்கு அதில் வந்து நல்லாவே சேஃபாக கவர்மெண்ட்டுக்கு வருது. அப்படிங்கும்போது அதில் வந்து அவங்க ஒன்றும் பண்ணலை. தட் இஸ் வாட் மை ரீடிங். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஏற்கனவே நல்லா தானே சம்பாதிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10% 12%, அதே சமயத்தில் 1 லட்ச ரூபா லாங் டேர்ம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை வந்து 1.25 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக ஒருத்தருடைய லாங் டேர்மில் வந்து பணம் கொஞ்சம் கம்மியாகும்னா எஸ், பட் நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு வந்து அதிகமாக ரிட்டர்ன் கிடைக்கும்போது இந்த 12.5%ங்கிறது இட் இஸ் ஓகே. நான் திருப்பி இதை ஜஸ்டிஃபை பண்ணலை. பட் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டை ஏன் பண்ணுற, எதுக்கு பண்ணுற, அதை கொஷின் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. கொஷின் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால் ஓகே 10 to 12 தட் இஸ் ஹவ் த ரூல்ஸ் ஆர் அப்படின்ட்டு போகிறது வில் பி அ பெட்டர் ஆப்ஷன். அதே சமயத்தில் இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 15ங்கிற இடத்துல 20 ஆயிடுச்சு. இது மெயினாக வந்து என்னத்துக்காக கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ ட்ரேடிங் இருக்காங்க இல்லையா, ட்ரேடிங்கில் வந்து இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறது, நாளைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறது எல்லாமே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வந்துடும். ஏற்கனவே 15 இருந்தது. 15 இருந்த போதே யாரும் கவலைப்படலை. அட்லீஸ்ட் நம்ம அதை 20ன்னு பண்ணோம் அப்படின்னதுன்னா பீப்புள் கேன் பி கொஞ்சமாவது இந்த டேக்ஸை பயந்து, இன்றைக்கி வந்து டேக்ஸை பற்றி பயப்படாத 100 பேர் இருந்தாங்கன்னா நாளைக்கு இந்த 15லேருந்து 20 இன்க்ரீஸ் ஆனதுனால அட்லீஸ்ட் வந்து ஒரு 20-25 பேர் பயப்படுவான். அப்படிங்கும்போது பீப்புள் இன்ஸ்டெட் ஆஃப் இன் அ ட்ரேடிங் மோட் தே கேன் மூவ் டு த இன்வெஸ்ட்மெண்ட் மோட். அப்படி தான் நான் பார்க்குறேன். திஸ் இஸ் வாட்
மை அவுட்லுக். அதனால தான் வந்து இங்கே 15-20 ஆக்கியிருக்காங்க, 10-12 ஆகியிருக்காங்க. ஸோ என்னுடைய கட் ஃபீலிங் வந்து மேபி இன் இயர் ஆர் 2 வந்து 12ங்கிறது வந்து 15% போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஏன்னா டக்குன்னு எடுத்தோடனே 15 ஏற்றினோன்னா எல்லாம் பயங்கரமாக இது பண்ணுவாங்க. அதோடு இல்லாமல் இந்த கவர்மெண்ட்டில் வந்து ஒன்று கிளவராக என்ன பண்ணாங்கன்னா, அந்த 12% வந்து ஆஸ் ஆன் டுடேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இது வந்து இன்னும் ஜூலை 23 நடந்தது, இல்லை அது வந்து ஆகஸ்ட் 1 தான் அல்லது நாளையிலேருந்து தான், நாளிலேருந்து தான் அப்படின்னதுன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் 2.5% கெயினா அப்படின்னா எல்லா மார்க்கெட்டில் விற்றுருப்பாங்க அவனுடைய கெயின்லாம். அப்போ நிறைய பேர் விற்றாங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கும். ஸோ இது வந்து என்னை பொறுத்தவரை இது ஒரு நல்ல மூவ். அதாவது அன்னிலேருந்துன்னு சொல்லிட்டதுனால யாரும் வந்து அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தவனுக்கு தான் கெயின். இந்த 2.5%னால பயந்து அன்றைக்கே அவனை விற்க மாட்டான். ஸோ இது வந்து அனதர் வியூ டு லுக் அட் த கேபிட்டல் கெயின். ஓகே சார். சார் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் ரேட்டை வந்து முழுசாக எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? ரியல் எஸ்டேட்டில் என்ன வச்சுருந்தாங்கன்னா, தெர் இஸ் சம்திங் கால்டு காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ். அந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து 2001 வருஷத்துலேருந்து தான் அது எடுத்துக்கிட்டாங்க. அதாவது 2001க்கு அப்புறமா நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் 2001 காஸ்ட் இன்ஃப்ளேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 100. ஓகே. இப்போ வந்து ஐ திங்க் 386 என்னமோ இப்போ இருக்கக்கூடிய நம்பர். அப்படின்னா 3.86 டைம்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2001 ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க, அது வந்து 10 லட்ச ரூபா. இன்றைக்கி அதை வந்து 1 கோடி ரூபாய்க்கு விற்கிறீங்க. 10 லட்சம் இன்றைக்கி வாங்கினாலும் காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த 3.86, ஸோ 10 லட்சங்கிறது ஆட்டோமேட்டிக்காக 38.6 lakhs ஆகிடும். ஓகே. 38.6 lakhs தான் உங்களுடைய ஆக்சுவல் காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு மீதி எவ்வளவு, 1 கோடிக்கு விற்றுருக்கீங்களா, 1 கோடி மைனஸ் 38.6. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 20% வந்து டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. காஸ்ட் இன்ஃப்ளேஷன் டேக்ஸ்லாம் யூ ஆர் கோயிங் டு ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த நம்பர் மாறும். அது 100ல் ஆரம்பித்தது வந்து எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகி இப்போ 386 வந்திருக்கு. இந்த மாதிரி ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது என்னென்னா இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக நம்ம கொண்டு வந்துடலாம், இந்த இண்டெக்ஸேஷனே விட்டுடலாம். ஸ்ட்ரைட்டாகவே 20%க்கு பதிலாக 12.5% பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எல்லாருமே அஃபெக்டடா அப்படின்னதுன்னா இல்லை. இப்போ நிறைய பேர் என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணதுனால இண்டெக்ஸேஷன் போயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் கையோ முறையோன்னு கத்திட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே அது அஃபெக்ட் ஆகலை. அதாவது உங்களுடைய ரியல் எஸ்டேட்டுடைய வேல்யூ பெருசாக க்ரோ ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இந்த இண்டெக்ஸேஷனால் யூ வில் ஹாவ் சம் லாஸ். இப்போ உங்களுடைய மார்க்கெட் வந்து நல்ல ரிட்டர்ன், நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க லாஸ்ட் 5 years 6 yearsல ஒரு 15%க்கு மேலே அது க்ரோ ஆகின்றது அப்படின்னதுன்னா ஸ்டில் இந்த நியூ மெத்தட் வந்து மோர் ஃபேவரபிள். ஸோ 2 சைட் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. ரெண்டாவது நான் சொல்கிறேன் இல்லையா, எப்பயாவது ஒரு தடவை ஒரு ரூல்ஸுங்கிறது கொண்டு வரணும், கரெக்டாக. அந்த ரூல் வரும்போது எதையுமே வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பால் விலை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடியே பால் விலை ஏற்றுனாங்க. லெட்டஸ் அஸ்யூம் எனக்கு இப்போ பால் விலை எவ்வளோன்னு தெரில, லிட்டர் வந்து 30 ரூபான்னு வச்சுங்க. இப்போ வந்து என்னென்னா இந்த 30 ரூபா வந்து ஒரு 2 வருஷமாக 30 ரூபாய் தான் இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் விலை ஏற்றணும் இல்லையா? ஏன்னா அன்லைக் அந்த பெட்ரோல் மாதிரி இட் இஸ் நாட் சேஞ்சிங் எவ்ரி நவ் அண்ட் தென். ஒரு சமயத்தில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ 30 வந்து 35 அப்படின்னோடனே உடனே எல்லாம் ஊன்னு எல்லாம் கத்துவாங்க, கரெக்டாக இல்லையா? பட் எப்பயாவது ஒரு தடவை ஏற்றணும் இல்லையா? அது வந்து கொஞ்ச நாள் இதாகும். இன்றைக்கி யாராவது பால் விலையை பற்றி யாராவது பேசுகிறாங்களே? இன்றைக்கி யாரும் பேசுகிறதில்ல. ஸோ அதே மாதிரி இந்த இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் லுக்கிங் இட் இன் அ லாங் டேர்மில் இது. பட் இதனால் இம்மீடியட்டாக யாரெல்லாம் அஃபெக்ட் ஆனாங்களோ அவங்களால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ தே வில் டாக் பேட் அபவுட் அந்த பர்டிகுலர் இது. ஸோ எகெயின் ஐ எம் நாட் ஜஸ்டிஃபைங் இட்ஸ் அ குட் ஆர் இது, பட் மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வந்து டைம் அண்ட் அகெயின் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.